நான் வந்துட்டேன்னு எல்லார்ட்டையும் சொல்லு ராஜா அப்படின்னு சொல்றது யார் தெரியுதா? எபிக் கேம் ஸ்டோர். ஆமாங்க, 4 வருஷத்துக்கு முன்னாடி இவனை நம்ம ஆப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்லயும் பார்த்து இவன் செஞ்ச சின்ன சித்து வேலைனால ஆப்பிள்காரன் கூகுள்காரன் ஆப் ஸ்டோர்லயும் பிளே ஸ்டோர்ல இருந்தும் அதிரடியே இவனை தூக்கிட்டாங்க. தூக்குன உடனே இவன் என்ன பண்ணா, டைரக்டா கோர்ட்டோட வாசப்படியை மிதிச்சான். ஆனா நான் ஒரு 3 வருஷம் இதுக்குன்னே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணா இவனுக்கு சாதகமா ஒரு சில தீர்ப்புகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ல இந்த எபிக் கேம் ஸ்டோரை பயன்படுத்தலாம். ஆனா பிளே ஸ்டோர்ல நீங்க பார்க்க முடியாது. ஒரு சைட் லோடிங் ஆப்பா இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் ட்ரை பண்ண அதுல ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். எதனால இவனை ஆப் ஸ்டோர்ல இருந்தும் பிளே ஸ்டோர்ல இருந்தும் தூக்குறாங்க அப்படிங்கிற விவரங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட். வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரியா சொல்லணும்னா டிசம்பர் மாசம் 2018 மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ்லயும் ஆப்பிளோட மேக் ஓஎஸ்லயும் இந்த எபிக் கேம் ஸ்டோர் வருது. அதுல இருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் மாசம் 2020 அதிரடியா ஒரு அறிவிப்பு வருது. எங்க இருந்துன்னா ஆப்பிள் கம்பெனிக்காரன் இருந்தும் கூகுள் கம்பெனிக்காரன். என்ன அறிவிப்பு வருது? நாங்க உங்களுடைய ஃபோர்ட்நைட் ஆப்பை வந்து அதிரடியா ஆப் ஸ்டோர்ல இருந்தும் பிளே ஸ்டோர்ல இருந்தும் தூக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு லீகலா ஒரு நோட்டீஸும் அனுப்புறாங்க இந்த எபிக் கேம் கம்பெனிக்காரன். இதை பார்த்துட்டு உடனே கோர்ட்டோட வாசப்படியை மிதிக்கிறான். அண்ணான்னு ஒரு 3-4 வருஷம் கடந்து போயிருக்கு. அதுல ஒரு சில தீர்ப்புகள் இவனுக்கு சாதகமா வருது. இப்போ ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷனா போட்டிருக்கான். அதுவும் எப்படின்னா, நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து என்னுடைய ஆப்பை பயன்படுத்த முடியாது. நீங்க சைடு லோடிங் மூலியமா, அதாவது எங்களுடைய தளத்து வழியா போய் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு எபிக் கேம் காரன் சொல்றான். நானும் என்ன பண்ணேன், ஆர்வமா அவருடைய வெப்சைட்டை ஓபன் பண்ணி ட்ரை பண்ணேன். சைடு லோடிங் ஆப்பை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பான ஒரு தளம் தானே அப்படின்னு சொல்லி உள்ள போனா அங்கதான் கூகுள் காரன் ஒரு பெரிய செக் வச்சிருக்கான். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதனால இந்த எபிக் கேம் காரனை பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து தூக்குறான், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதையே நான் பதிவு பண்ணிடுறேன். அது வேற ஒண்ணும் கிடையாது. நார்மலா நீங்க ஒரு டெவலப்பரா இருந்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல உங்களுக்கு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்ல எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீயா கொடுக்க மாட்டீங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா லாக் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப யூசர் அந்த லாக் பண்ண ஃபீச்சரை அனுபவிக்கணும்னா அவன் சம் அமௌண்ட்டை பே பண்ணணும். அதாவது டெவலப்பர் என்ன அமௌண்ட் அதுல பிக்ஸ் பண்ணிருக்காரோ அந்த அமௌண்ட்டை அந்த யூசர் பே பண்ணணும். அப்படி பே பண்ணும்போது அதோட பேமெண்ட் கேட்வே இருக்குல்ல, அது டைரக்டா எபிக்கோட அக்கௌண்ட்டுக்கு போகாது. அது கூகுள் அக்கௌண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் எபிக் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ இது பிடிக்காம புது அப்டேட்ல என்ன பண்ணா எபிக்காரன் டைரக்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை அறிமுகப்படுத்துறான். இது எப்படியோ கூகுள் காரனோ ஆப்பிள் காரனோ மோப்பம் முடிச்சு அதிரடியா தூக்கிட்டான். அங்கேயும் ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. எதனால புது அப்டேட்ல டைரக்ட் பேமெண்ட் கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு யூசர் ஒரு 100 ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்ல ஸ்பெண்ட் பண்றான்னா மிச்சம் 70 ரூபாய் தான் இந்த எபிக் காரன் கிடைக்கும். 30 ரூபாய் கூகுள் காரன் பிடிச்சிடும். ஸோ இது பொறுக்காம தான் எபிக் காரன் டைரக்ட் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்து யூசர்ஸை டைரக்டா பேமெண்ட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை அனுமதிச்சான். அது மட்டும் இல்ல, நீங்க டைரக்டா பேமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு 20% டிஸ்கவுண்டும் பண்றோம் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தையும் காட்டலாம். அப்ப யூசர்ஸ் என்ன சும்மாவா இருப்பாங்க? டைரக்ட் பேமெண்ட் தான் தொடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஆப்பிளும் கூகுளும் எபிக் காரனை அவருடைய தளத்துல இருந்து அதிரடியா தூக்குனது. எபிக் கேம் ஸ்டோரை நான் டவுன்லோட் பண்ணேன் என்னுடைய போன்ல, அதுவும் ஆண்ட்ராய்ட் போன்ல. பிளே ஸ்டோர் போறேன், இதான் எபிக் கேம் ஸ்டோர். கீழே பாருங்களேன், டவுன்லோட் எபிக் கேம். இந்த பாருங்க, இன்ஸ்டால் அண்ட் ஆண்ட்ராய்டு. இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? என்ன போட்டிருக்கு? ஆல்சோ அவைலபிள் ஆன் விண்டோஸ், மேக் ஓஎஸ், ஐபோன் EU ஒன்லி அண்ட் ஐபேட் EU ஒன்லி. இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அவனு ரொம்ப ஸ்ட்ராங். டிஜிட்டல் மார்க்கெட் ஆக்ட்ஸ் படி இவனு ரொம்ப கராரா இருப்பானுவோம். அதனால இவனுடைய பருப்பு அங்க வேகும். ஆனா அமெரிக்கால வேகல, துரத்தி விட்டாங்க. ஸோ இந்தியாலையும் இவனுடைய பருப்பு வேகாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இவனை சைட் லோடிங் ஆப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்றோம், இந்த இன்ஸ்டால் அண்ட் ஆண்ட்ராய்டு கொடுப்போமா? இன்ஸ்டால் த எபிக் கேம் ஸ்டோர் ஃபார் ஆண்ட்ராய்டு. சின்னதா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது, நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் எனிவே, ஃபைல் மைட் பி ஹார்ம்ஃபுல். ஒரு எச்சரிக்கை மணியை நமக்கு கொடுக்குறாங்க. இருந்தாலும் நான் டவுன்லோட் பண்றேன். மேல பாருங்க, ஓப்பன். இப்போ எபிக் கேம்ஸ் இன்ஸ்டால் எனிவே எல்லாத்தையும் படிச்சு பார்த்துக்கோங்க. ஆப் பிளாக்டு பை அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன். கூகுள் பிளே ப்ரொடெக்ட் படி
இதை நம்ம வந்து கூகுள் பிளே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு. அதனால இந்த ஆப் வந்து நம்மளால முழுமையா இன்ஸ்டால் பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இருக்கா, இதை முதல்ல தூக்கணும். அதுக்கு நம்ம போக வேண்டிய இடம் போனோட செட்டிங்ஸ்குள்ள போகணும், கூகுள்குள்ள போகணும், ஆல் சர்வீசஸ் அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இருக்கும், இருக்கா, தட்டணும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் தான் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிருக்கோமே, அப்புறம் எப்படி அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, கீழே பாருங்களேன், இந்த அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் நம்ம என்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அக்கௌண்ட் ப்ரொடெக்ஷன் இமெயில் ஐடி தட்டுறோம், டைரக்டா கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள கொண்டு போகும். கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள டைரக்டா போயிட முடியாது தம்பி, அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை கொடுத்தாதான் உள்ள போக முடியும். இப்போ நம்ம கீழே போகலாம். கீழே போனா 3 பச்சை கலர் தெரியுது, இதை தூக்கணும். பாருங்களேன், பாஸ்கி அண்ட் செக்யூரிட்டி, ரிகவரி போன், ரிகவரி இமெயில், மூணையும் தூக்கி கீழே அன்ரோல் ஃப்ரம் அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷன். இதை என்ன பண்ணணும், அன்ரோல் பண்ணணும். அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷனை அன்ரோல் பண்ணணும். முடியுமா? இதை வச்சுதான் நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நம்ம இதை தூக்குவோம்? அப்போ கேமிங் விளையாடணும்னா இதை தூக்கித்தான் ஆகணும். இங்க மட்டும் இல்ல, பிளே ஸ்டோர் போவோம். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பிளே ப்ரொடெக்ட், இப்போ டாப் ரைட்ல கியர் ஐகான் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 டாக்லையும் நீங்க ஆஃப் பண்ணணும். இதையும் ஆஃப் பண்ணணும், அட்வான்ஸ்டு ப்ரொடெக்ஷனையும் ஆஃப் பண்ணணும். அப்பதான் இந்த எபிக் கேம் ஸ்டோரை உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி இதுல இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸையும் பயன்படுத்த முடியும். சும்மா இல்ல, அவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு. அந்த செக்யூரிட்டி எல்லாம் கடந்து இந்த எபிக் கேம்ஸ் நம்ம போன்ல சேவ் பண்ணணும். பாத்துக்கோங்க, பேருக்கு தான் ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்தலாம், அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துதான் கூகுள் காரன். இதெல்லாம் கடந்து எப்படி ஆண்ட்ராய்ட் போன்ல நுழைய போறானோ தெரியல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ எபிக் கேம் ஸ்டோரை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இது ஒரு அனுபவிக்கும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் கீழே நிறைய பட்டன் கொடுத்துருக்கான். ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.